வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தெரியாத புது புது விஷயங்களையும் நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சொல்றது தான் இந்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லவ் ஆஃப் பியூட்டி அப்படின்றது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். பட் கிரியேஷன் ஆஃப் பியூட்டி இஸ் அன் ஆர்ட் அப்படின்வாங்க. அது ஒரு கலை. ஆய கலைகள் 64ல ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற மிக நுணுக்கமான கலை அப்படின்னா அழகு கலையை சொல்லலாம். அழகு கலை அப்படின்ற பேர்ல இங்கிலீஷ் மெடிசன்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அழகை நாமளே கெடுத்துக்க கூடாது. அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் என்ன, கரெக்டான மெடிசன் என்ன, இதை பத்திலாம் அலச போறதா இந்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு கியூட் கெஸ்ட் வந்திருக்காங்க, டாக்டர் நர்கிஸ் வஹாப், அக்குபஞ்சர் காஸ்மெட்டாலஜி. அவங்க அக்குபஞ்சர் முறையில அழகுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி அழகா சொல்ல காத்திருக்கிறாங்க. குட் ஈவினிங் மேம். எங்க டீம் சார்பாக உங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் வணக்கம் அண்ட் வெல்கம் மேம். Good evening viewers. Okay, what do you mean by acupuncture? Acupuncture அப்படிங்கிறது it's one of the complementary therapies. நம்ம மருந்துகளே இல்லாம எடுத்துக்கிற ஒரு சிகிச்சை முறை. It's a treatment. Acupuncture அப்படிங்கிறது. Okay, எவ்வளோ ஃபீல்ட் இருக்கு. ஒரு யங் கேர்ளான நீங்க அக்குபஞ்சர் ஃபீல்ட், அதுவும் இந்த காஸ்மெட்டாலஜி இந்த துறையில நுழையக்கூடிய ஆர்வம் எதனால வந்தது? உங்களோட பேக்ரவுண்ட்? Because of my father. பேசிக்கா ஃபேமிலில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. in allopathy, homeopathy, சித்தா, ஆயுர்வேதா, everything. Especially my father வந்து is acupuncture doctor. So அவங்கள பார்த்து தான் I entered into acupuncture field. அதுக்கப்புறம் இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது I specialized in cosmetology. ஓகே மேம். காடோட மிகப்பெரிய கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட பியூட்டி அப்படின்வாங்க. நம்ம கும்பிட்டுற போடுற கடவுளை கூட அலங்காரம் பண்ற காலகட்டம் இது. கிஃப்ட் ஆஃப் காட், இட்ஸ் அ பியூட்டின்வாங்க. ஸோ இந்த பியூட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு அக்குபஞ்சர்ல எந்தெந்த மாதிரியான சிகிச்சை இருக்கு, எந்தெந்த மாதிரியான அழகு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை? எல்லா விதமான அழகு சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குமே நம்ம அக்யூபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உதாரணமா ஒபசிட்டி. இப்போ ஒபசிட்டிலே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? எங்க மட்டும் டெபாசிஷன் இருக்கோ அதை மட்டுமே பாடி ஷேப்பிங்ன்ற மெத்தட்ல பண்ண முடியும். அண்ட் தென் ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ், ஸ்கின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட், ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுங்கிறது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம். நல்லா ஃபேரா இருந்திருப்பாங்க, புக புக டேனா இருப்பாங்க. அண்ட் தென் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் எனி dandruff கம்ப்ளைண்ட் ஆர் ஹேர் ஃபாலிங், early baldness, early gray வருதுல, சின்ன வயசுலயே வந்து வெள்ளை முடிகள், இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். A to Z எல்லாம் சொல்லிட்டீங்க. எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் இல்லன்னா கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Definitely. Okay, what is the difference between acupuncture and இந்த cosmetic acupuncture? மெயின் டிஃபரன்ஸ் என்ன? இந்த क्वेश्चனுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Definitely. Very good evening. Welcome. Good evening sir. Good evening madam. உங்க நேம் என்ன மேம்? என் பேர் மீனா. மீனா எங்க இருந்து பேசுறீங்க மீனா? சேலத்துல இருந்து பேசுறோம். ஆஹா. உங்களோட क्वेश्चन மேம் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம், இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கும் அப்புறம் முடி கொட்டுறதுக்கும் கேட்கணும். நிச்சயமாமா, பிம்பிள்ஸ்க்கும் ஹேர் ஃபாலிங் கம்ப்ளைண்ட்க்கும் அக்யூபஞ்சர்ல ட்ரீட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து எதனால் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறத டயக்னைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ரீசன் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பர்டிகுலராக அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலி நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மோர் ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. பிம்பிள் வராமல் இருக்கணும் அப்படின் போது டேக் மோர் மாய்ஸ்ட் கண்டென்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை போய் சந்திங்க. ஓகே ஓகே, சூப்பர் மேம். அதாவது இந்த காலகட்டத்தில் இல்லை, எப்பவுமே சரி தன்னை பியூட்டியா வச்சுக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க. பட் ஆண்களும் அதுக்கு ஈக்குவலா நினைக்கிற காலகட்டம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல காலர்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அடுத்த காலர் இருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்ல. வணக்கம். குட் ஈவினிங். வெல்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஹலோ, பூமா தேவி சார். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி கேளுங்க மேம் கிட்ட, வெயிட் பண்றேன். ஒயிட் ஹேர்ஸ் அதிகமா இருக்கு சார் பையனுக்கு. ஓகே மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க மேடம் பையன். ஓகே, என்ன வயசு ஆகுது? 18 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே, அவங்க வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு, அதுக்கு என்ன மேடம் செய்யறது? பிம்பிள்ஸ் அண்ட் ஒயிட் ஹேர்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நிச்சயமா எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து டெவலப் ஆகாம இருக்கும். நீங்க டெஃபினெட்லி வந்து ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை கன்சல்ட் பண்றது பெட்டர்மா. ஏன்னா டெஃபினட்டா இன்டர்னலா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் இண்டிகேஷன்ஸா எடுத்துக்கலாம் நம்ம. எனி ஹேர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ஆர் ஸ்கின்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா பேசிக்கா உள்ள ஏதோ ஒரு எனர்ஜி லெவல்ல வந்து இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்றது நல்லது. ஓகே. இப்போ அக்குபஞ்சர் இதுக்கும் இந்த காஸ்மெட்டிக் அக்குபஞ்சருக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ்? மெயின் டிஃபரன்ஸ், அக்யூபஞ்சர்ல வந்து நம்ம ஆல் மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரீட் பண்ணலாம். லைக் ருமாட்டிசம், ஆர்த்ரைட்டிஸ், ஆல் கைண்ட் ஆஃப் டிசீசஸ். காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ல we treat all kind of cosmetology complaints. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ல வந்து
காஸ்மெட்டாலஜி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம்னா நம்ம இமீடியட்டா கன்சர்ன் டாக்டரை வந்து நம்ம கன்சல்ட் பண்றோம். பட் இந்த மாதிரி பியூட்டில, அதாவது அழகு ப்ராப்ளம் வந்தா யாருமே உடனே வந்து ஒரு கன்சல்ட் பண்றது இல்ல. அவங்களே ஓன் டாக்டர் ஆகி ஓன் மெடிசன் ட்ரை பண்ணிட்டு அது பெரிய ப்ராப்ளம் வரும்போது பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஆக்கிட்டு அப்புறமும் அக்குபஞ்சர் மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் இருக்கா? டெஃபினட்டா பண்ணலாம் சார். பட் பேசிக்கா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு பிம்பிளோ இல்ல ஹேர் ஃபாலிங்கோ இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. பேசிக்கா ஹெல்த் பாதிக்கப்பட்டாதான் காஸ்மெட்டாலஜி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது. ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு காஸ்மெட்டாலஜி கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ப்ராப்பர் ஹெல்த். ஸோ இப்போ எல்லா ஒரு பேஷண்ட்டுமே நீங்க டைரக்டா ஒரு காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் தான் வேணும்னு எங்களை கான்டாக்ட் பண்ணா கூட வி பேசிக்கலி கிவ் ஹெல்த் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பண்றோம். பேசிக்கா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். இட் மே பி a hormonal imbalance இல்ல எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி இம்பேலன்ஸ் நம்ம சரி பண்ணணும். ஓகே மேம், இன்னொரு காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன். சௌமியா. சௌமியா, சொல்லுங்க சௌமியா, உங்களோட ப்ராப்ளம் என்ன மேம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சௌமியா. யா, ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கு மேம், பட் growth-ம் இருக்கு. growth-ம் இருக்கு, ஹேர் ஃபாலும் இருக்கு. நல்ல growth இருக்கு. ஓகே. ஆனா வந்து ஃபாலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஓகே, என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 25. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, growth-ம் இருக்கு, ஃபாலிங்கும் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து நல்ல ஒரு ரிவர்சபிள் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸோ நீங்க டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரிலீஃப் வந்து ஃபாஸ்டாவே கிடைக்கும். ஓகே மேம், ஃபாஸ்டா கால்ஸ் வந்துட்டே இருக்கு. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க நேம் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? மோகன்ராஜ் சார், அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க மோகன்ராஜ். என்னோட நேம் மோகன்ராஜ் தான். உங்களோட ப்ராப்ளம் என்ன மேம் கிட்ட பேசுங்க. எஸ். எனக்கு ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். யா, வணக்கம். நீங்கள் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள், என் பேர் மோகன்ராஜ். ஓகே. 2 வருஷமா எனக்கு டாண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கு மேடம். ஒரு மாதிரி செதல் மாதிரி வருது. ஓகே ஓகே, டாண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே, ஆமாம். ஃபைன். டாண்ட்ரஃப்க்கு வந்து இப்போ ஜென்ரல் அவர் என்ன ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுவாரு அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் டாண்ட்ரஃப்க்கு வந்து பேசிக்கா நம்ம பாடியில as you said நம்ம இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து டாண்ட்ரஃப்க்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ ஜென்ரலி இவங்களா பண்ணிக்கிற விஷயங்கள் வந்து எவ்ரிடே வந்து ஹேர் வாஷ் பண்றது நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எனி கெமிக்கல் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்புஸோ இல்லை ஹெர்ப்ஸ் வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறது எவ்ரிடே வாஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ப்ளஸ் டாண்ட்ரஃப் நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிக்கணும் போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக தேவை. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது எவ்வளோ டேஸ்ல மேம் எடுப்பாங்க அண்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்? டெஃபினெட்லி நாட். இப்போ அக்யூபஞ்சர் எடுத்திருக்க நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் இல்லை. பிகாஸ் இன்னைக்கு வந்து சிங்கிள் டைம் யூசபிள் டிஸ்போசபிள் நீடில்ஸ் இருக்கு. ஸோ தே ஆர் இம்போர்ட்டட் நீடில்ஸ், ஃபிலிஃபார்ம் நீடில்ஸ். ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த நீடில். அது போடும்போது எந்த விதமான வலிகளுமே இருக்காது. ஒரு சின்ன ப்ரிக்கிங் சென்ஸ் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் பேஷண்ட். காஸ்மெட்டாலஜிக்கும் நம்ம அதே கைண்ட் ஆஃப் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டல் சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். சம் அட்வான்ஸ்டு மெட்டல்ஸ் காம்பினேஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து லென்த் ஆஃப் தி நீடில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இட்ஸ் அ பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். வலிக்காது அந்த சிகிச்சை பண்ணும்போது. ஓகே, இதை கேட்கறதுக்கு வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. क्वेश्चनடா வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குட் ஈவினிங். ஹலோ, வணக்கம். உங்க நேம் என்ன? I'm Mrs. David calling from Ayanavaram. Okay ma'am, you can ask your question please. Yeah, I just have these black moles on my face. So please reduce your TV volume ma'am. Yeah. So how could doctor help, you know? Yeah, clear ஆயில்ல எனக்கு. Clear ஆல ma'am. இல்ல, இந்த black moles வந்து ஃபேஸ்ல இருக்குங்க. Okay. அது வந்து what treatment can be taken for that? Can it be removed? மோல் ரிமூவல் பத்தி கேக்குறாங்க மேம். மச்சம் ரிமூவல். ஓகே மச்சம்ங்கிறது இட்ஸ் a permanent thing இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இட்ஸ் நாட், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது நிச்சயமா. ஸோ மச்சத்துக்கு வந்து தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். பட் பிளாக் மார்க்ஸ் இப்போ நமக்கு இன்ஸ்டெடா நடுவில் வர டெம்பரவரி ஸ்கின் கலரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரீகலர் பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? வை அக்குபஞ்சர் மேம்? நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ சர்ஜரி, நோ ரிஸ்க் ஃபேக்டர், பெயின் கிடையாது, நோ ட்ரக்ஸ், நோ கெமிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அக்யூபஞ்சர்ல. அக்குபஞ்சரோட ஆரிஜின் அப்படின்னா அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a Chinese system. It's a Chinese இந்தியன் கல்ச்சர்லயே இப்போ காது குத்துறது, மூக்கு குத்துறது எல்லாமே அக்குபஞ்சர். அது மட்டும் இல்ல அக்கு பிரஷர் மெத்தட் இருக்கு, புட்
போட்டு வந்து இப்படி press பண்ணணும் சைனீஸ் அப்படின்னு பீப்புளுக்கு வந்து அக்கிபஞ்சர் சொல்லி கொடுத்தது நம்ம இந்தியன்ஸ் தான். ஆஹா. இந்த ஃபார்ம் ஆஃப் வர்மக்கலை அப்படிங்கிற பேர்ல இவங்க கத்து கொடுத்தாங்க. பட் அது அக்கிபஞ்சர் அப்படின்னு அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணது வந்து தே. நம்ம வந்து இங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸா பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, சினிமால எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். மார்ஷியல் ஆர்ட். ஸோ இதை ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து இந்த நீடில்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு விஷயங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணது சைனீஸ் பீப்புள் தான். ஐடியா இந்தியன்ஸ் பர்టిక్యులரா தமிழ் பேஸ்ன்னு சொல்லலாம். நாட் ஐடியா, சிஸ்டமா தான் இங்க இருந்து போனது. பட் டெவலப்டு அக்கிபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது the credit goes to Chinese people. பட் இதனுடைய பேஸ் அப்படி ஆரிஜின் பார்த்தோம்னா இந்தியா தான். எஸ்பெஷலி தமிழ்நாடு பழனியில் இருக்க முருகன் சிலையில வந்து எஸ்பெஷலி நவபாஷான சிலையில வந்து போகர் இந்த 361 அக்கிபஞ்சர் பாயிண்ட்ஸுமே வந்து வடிவமைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ். ஓகே மேம். ஒன் மோர் காலர் அண்ட் ஒன் மோர் क्वेश्चन. உங்க விளக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். உங்க பேர் என்ன சார்? ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், நான் பிரவீன் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரவீன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரவீன்? நான் ஒர்க் பண்ணேன் சார், டிவிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ப்ராப்ளம் என்ன? மேடம் கிட்ட பேசலாமா? யா சார், சொல்லுங்க. மேம், நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 months முன்னாடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஓகே. ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது எனக்கு இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக் வந்து ரொம்ப கர்லி, ரொம்ப சுருட்டு முடி. ஸ்ட்ரைட்னிங் பண்ணோடனே எனக்கு இந்த பர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதே பர்மனண்டா இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல, எனிதிங் நம்ம நேச்சருக்கு அகைன்ஸ்டா பண்ற எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல கர்லி ஹேர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கான குரோமோசோம்ஸ் உங்க பாடியில இருக்கும் பேசிக்கலி. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த கர்லி ஹேர் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கர்லி பிடிக்கும் ஆப்வியஸ்லி. அண்ட் நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஐட்டங்கள் யூஸ் பண்ணாம உங்க ஹேரை வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறது தான் அட்வைசபிள். ஓகே, இந்த மாதிரி நேச்சருக்கு அகைன்ஸ்டா நம்மள அழகுபடுத்திக்கிறதுக்கான ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பர்టిక్యులர்லி ஸ்ட்ரைட்னிங். டெஃபினெட்லி ப்ராப்ளம் வரும். கலரிங். கலரிங் ஸ்ட்ரைட்னிங் ரெண்டுத்துலயுமே வந்து லாட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இப்போ டைரக்டா வந்து நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகுறதுக்கு the chemicals வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா மோர் ஆஃப் டாக்ஸின்ஸ் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து விஷன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நிறைய கலரேஷன்ஸ் நம்ம ஹெட்ல பண்றது டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் விஷன். அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸும் வந்து அது நமக்கு இப்போ தெரியாது. ஸ்லோலி வந்து ஸ்கின் டேன் ஆகும்போதோ இல்லை ஸ்கின்ல எனி கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கு வந்து பேசிக் ரீசன் இந்த கெமிக்கல்ஸா இருக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம். ஒன் மோர் கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். உங்க பேர் என்ன சார்? சார் ரமேஷ் பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க ரமேஷ்? சங்ககிரில இருந்துங்க. எங்க இருந்து? சங்ககிரில இருந்துங்க சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி. ஓகே, சங்ககிரி. ஓகே, உங்க क्वेश्चन கேளுங்க சார். சொல்லுங்க சார். மிஸ்ஸஸ்க்கு மூஞ்செல்லாம் மோப்பரா இருக்குங்க. ஓகே. ரொம்ப கோப்பமா இருக்கு. சரி. அது அப்படியே வந்து தீ வெடிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்க? அவங்களுக்கு வந்து நம்ம பேசிக்கா என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணோம் சார். என்ன ஏஜ் ஆகுது உங்க வைஃப்க்கு? 24ங்க. 24 ஆகுது. அவங்களுக்கு வந்து மேபி கைனிக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எதனாவது இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கைனிக் டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது கூட லேடிஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் வருது. இந்த ஏஜ் ஆஃப் 24, 26, 28லலாம் கூட பீப்புளுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ பேசிக் கம்ப்ளைண்ட்ஸை நம்ம அவங்களுக்கு கியூர் பண்ணுறது தான் நல்லது. சூப்பர் மேம். ஹேர் இஸ் த ரிச்சஸ்ட் ஆர்னமெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமன் மட்டும் இல்லை, மென்னு கூட இந்த காலத்துல நிச்சயமா ஒரு ரிச்சஸ்ட் ஆர்னமெண்ட் தான். பட் எதுவுமே இருக்கிறது இல்லாம போனா ப்ராப்ளம், இல்லாதது எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் ப்ராப்ளம். ஐம் டாக்கிங் அபவுட் அன்வான்டட் ஹேர்ஸ். இந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் அன்வான்டட் ஹேர்ஸ் ரொம்ப அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபாஸ்ட் கல்ச்சர்ல, ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்ட்ல. இதுக்கு என்ன ரீசன்? இது அக்குபஞ்சர் மெத்தட்ல நம்ம எப்படி ட்ரீட் பண்ணி பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா? டெஃபினெட்லி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? ஹலோ சார், என் பேர் சங்கரன் சார். சங்கரன், எங்க இருந்து பேசுறீங்க சங்கரன்? சார், நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். பேசுங்க, உங்க ப்ராப்ளத்தை மேம் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சங்கரன். எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ் இருக்குங்க சார். ஆயில் ஃபேஸ். ஆயில் ஃபேஸ். ஓகே, சொல்லுங்க சார். அதுக்கு என்ன தீர்வுன்னு? ஆயில் ஃபேஸ்னால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள், தட் பிம்பிள் அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல வெறும் ஆயில் ஃபேஸ் மட்டும் தான் ப்ராப்ளமா? உங்க டிவி வால்யூம் நீங்க மியூட் பண்ணனா ப்ளீஸ், கால் கட் ஆயிடும். ஹலோ. இந்த ஆயில் ஃபேஸ் அப்புறம் முகப்புற லைட்டா ஃபார்ம் ஆகுது. ஆயில் வந்து எக்ஸசிவா இருக்கும்போது உங்களுக்கு பிம்பிள் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பேசிக்கா சம் இம்பேலன்சஸ் ஆஃப் அவர் பாடி தான். ஸோ இவங்க வந்து ஃபுட் அண்ட் மற்ற விஷயங்கள்ல வந்து கேர் எடுத்துக்கலாம்.
அண்ட் பேசிக்கா நம்ம அதை ட்ரீட் பண்றதுக்கு சம் யோகா எக்ஸசைசஸ் பிராணயாமாஸ் எல்லாம் கூட அவங்க பண்ணலாம். எக்ஸசிவ் டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில இருந்து ரிமூவ் ஆனா அந்த எக்ஸசிவ் ஆயில் செக்ரீஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். சோ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல நீங்க இந்த மாதிரி யோகா தியானம் இதெல்லாம் கூட மிங்கிள் பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜியா இல்ல ஆல்ரெடி அக்குபஞ்சர்ல இதெல்லாம் இருக்கா? அக்யூபஞ்சர் கூட வந்து நம்ம ஆல் காம்ப்ளிமெண்டரி தெரபிஸை வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல யூஸ் பண்றோம். லைக் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வந்து வி டீச் அவர் பேஷண்ட்ஸ். பேசிக்கா நீட்லிங் டைம்லயும் நீட்லிங் டைம் இல்லாம எவ்ரிடே அவங்களோட ஷெட்யூலுமே கூட ப்ரானிக் ப்ரீதிங் மெத்தட்ஸ் எல்லாம் டீச் பண்றோம். ஸோ அதையெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்றது வந்து மோர் சப்போர்ட்டிவ் அண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கூட அவங்க மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஓகே மேம். ஒன் மோர் காலர் வெயிட் பண்றாங்க மேம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம் சார். ஹலோ. உங்க நேம் என்ன மேம்? சார் நான் தீபா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க தீபா, எப்படி இருக்கீங்க? உங்க கேள்வி என்ன தீபா? சார் எனக்கு வந்து 28 இயர்ஸ் ஓல்ட் சார், அன்மேரிட். ஓகே. ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா சார் நிறைய அந்த அது என்ன பிம்பிள்ஸ் இல்ல சார், பிம்பிள் இல்ல, அது வந்து மருது இருக்கு இல்லைங்க சார். ஆமா. ஓகே, வாட்ஸ் இருக்கு? அது ஃபேஸ் ஃபுல்லா வந்திருக்கு மேடம். ஓகே சொல்லுங்க மேம். சோ ஃபேஸ் ஃபுல்லா உங்களுக்கு வாட்ஸ் இருக்கு, அதான் உங்களோட கம்ப்ளைண்ட் இல்லையா? எஸ் மேம், வாட்ஸ் வந்து குட்டி குட்டி வாட்ஸ் மேம், கழுத்துல கட்ஸ்ல ஃபேஸ்ல இப்ப வந்து நிறைய வந்திருக்கு. ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன் மேம்? நீங்க டெஃபினெட்லி அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஏன்னா லேசர் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரீஅக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த உங்களோட இம்பேலன்ஸ் எது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கெட் தி பெர்மனன்ட் கியூர். திரும்ப வந்து ரிப்பீட்டேஷன் இருக்காது. ஓகே. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கிறது தான் இந்த அக்குபஞ்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அன்வான்டட் ஹேர் இதை ரிமூவ் பண்றதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆஸ்க் தி ரீசன் ஏன் அன்வான்டட் ஹேர்ஸ் வருது அப்படின்னும் போது இட்ஸ் ஃபார் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸசிவா செக்ரேட் ஆகும்போது நமக்கு க்ரோத் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் லெவல் பாடியில பேலன்ஸ் ஆச்சுன்னா மேல் ஹார்மோன்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை இனி அன்வான்டட் ஹார்மோன்ஸ். ஸோ உங்களுக்கு இதை லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வி கேன் கிவ் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப அன்வான்டட் ஹேர்ஸ் வராது. இருக்கிற ஹேர்ஸ்க்கு வந்து லோக்கலைஸ்ட் எங்கே ஏரியாவில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கோ அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஹேரும் வந்து ஃபாலோ ஆகிடும். ஸோ தே வில் ஹேவ் அ பெர்மனன்ட் ரிலீஃப். ஒன்ஸ் அந்த எனர்ஜி பேலன்ஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து ரிப்பீட்டேட்டிவ் இருக்காது. ஓகே, சூப்பர் மேம். ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேம், உங்கள் நேம் என்ன? வணக்கம், நான் வந்து கௌசல்யா, ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்களோட क्वेश्चन என்ன, ப்ராப்ளம் என்ன மேம் கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி டைபாய்டு ஃபீவர் வந்துச்சு சார். அதுல இருந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, திருப்பி வந்து இது வந்து ரீக்ரோத் ஆகுங்களா? டெஃபினட்டா ஆகுமா? இப்போ டைஃபாய்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான மெடிகேஷன்ஸ் அதுக்கு அந்த டைம்ல நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இப்போ ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது. இதை வந்து நிச்சயமா சரி பண்ண முடியும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இது வந்து சரியாகுங்களா? அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நார்மலா growth கிடைக்கிறதுக்கும் நம்ம அக்யூபஞ்சர் எடுக்கும்போது டாக்ஸின்ஸ் ரேட் வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும். அண்ட் தென் growthம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். சூப்பர் மேம், எல்லாத்துக்குமே பாசிட்டிவான ஆன்சர்ஸ் இது கொடுக்குறீங்க. பட் அக்குபஞ்சர் மெத்தட் இவ்வளோ சக்ஸஸாக இப்போ இந்த காலகட்டத்தில் பேசப்படுது. பட் இது வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி ஒரு நிலையான ஒரு பொசிஷனுக்கு எப்போ வரும்? இப்போ இருக்கு, இப்போ நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. பட் இது வந்து மெயின்டைன் ஆகுமா? இதை வந்து ஆல் டைம் ஃபேவரட் ட்ரீட்மெண்ட்டாக ஆக்கக்கூடியது எதனாலும்? இப்போ வந்து இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் முக்கியமா நீங்க வந்து ஜப்பான் பீப்புள் எடுத்துக்கலாம். வேர்ல்ட்லயே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க லைக் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஜப்பானீஸ்னு. அவங்க வந்து அக்யூபஞ்சர் தான் வந்து எடுத்துக்கிறாங்க அழகு ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஹாலிவுட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் டேக்கிங் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ஸ். நீங்க வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அதுக்கான ஆத்தென்டிகேட்டட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். இந்தியால வந்து காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பண்ற டாக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இதை எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். டெஃபினட்டா, அதனால தான் இந்த பர்టిక్యులர் ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஒன் மோர் காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ வணக்கம், குட் ஈவினிங் சார். உங்க நேம் என்ன சார்? என் பேர் ராஜா சார், ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராஜா. சார் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட ஒரு கொஸ்டின். தாராளமா. மேடம், எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நெத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணுல போயிட்டு வந்தா நெத்தியும் இந்த கழுத்து பகுதியும் மாத்திரம் அப்படியே வந்து பிளாக் ஆயிடும். ஆக்சுவலா நான் எல்லாமே மெடிகேஷன் ஒரு 7 இயர்ஸா எடுக்கிறேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டா இருக்க தவிர இப்ப ஒரு 15 மினிட்ஸ் ப்ளே பண்ணா கூட அந்த
ஸ்வெட் வந்தா கூட உடனே அந்த ஃபோர் ஹெட்டும் எனக்கு அந்த நெக் ரீஜனும் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. Definitely. சொல்யூஷன் உண்டா? As a hyperpigmentationக்கு வந்து நிறைய கேசஸ் இப்போ எங்க கிளினிக்ல வந்து we are treating and relief கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு, ரொம்ப பெர்மனன்ட் ரிலீஃப் கூட கிடைக்குது. ஸோ யூ கேன் உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு நாள்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல கியூர் கிடைக்கும் அப்படின்னு. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் பெட்டர். ஓகே மேம், உங்களோட கன்சல்டேஷனுக்காக இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க. क्वेश्चनோட வணக்கம். குட் ஈவினிங். உங்க நேம் என்ன? என் நேம் வசந்தா. வசந்தா எங்க இருந்து பேசுறீங்க வசந்தா? நான் கோபாலபுரத்துல இருந்து பேசுறேன். ஆஹா, சொல்லுங்க வசந்தா, உங்க ப்ராப்ளம் என்ன மேம்? எனக்கு வந்து எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஹலோ, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து மார்க் இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? மார்க்ஸையும் கியூர் பண்ண முடியும் மேம். மார்க்ஸ்னாக்க அந்த குழி குழியா வந்துருச்சு. பள்ளமா இருக்கு. பள்ளமா இருக்கு. சோ அப்ப நம்ம நேர்ல வந்து பேஷண்ட் பார்க்கணும். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மார்க்ஸ், எதனால ஏற்பட்ட மார்க்ஸ்ங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் அது எப்படி பண்ண முடியும் ப்ராசஸ். ஓகே மேம், இப்போ நீங்க ஒபிசிட்டியை பத்தி பேசுனீங்க. பட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம், ஸ்லிம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டயட்ல இருந்து சாப்பிடாம ஜீரோ சைஸ் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப மாடல்ஸ் மட்டும் இல்ல, யங் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இப்போ ஃபுட் ஜீரோ சைஸ் ட்ரை பண்றாங்க, 6 பேக்ஸ் ட்ரை பண்றாங்க இல்லையா ஃபார் மேல். ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு மேம் அக்குபஞ்சர்? அக்குபஞ்சர்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது டயட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப நார்மல் டயட்ஸ் எடுத்துக்கலாம். we can have a moderate diet. தேவையான அளவை விட கம்மியா சாப்பிடும்போது சம் ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட வருது. ஜீரோ சைஸ் ட்ரை பண்றவங்க அண்ட் டயட்டிங் சிஸ்டம்லயே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கலோரிஸ் கிடைக்கலனால உங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைட்டனிங்க்கு சொன்ன பதில் மாதிரியே இதுக்கு கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் அகெயின்ஸ்ட் நேச்சர் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் நமக்கு தேவையான குவான்டிட்டி அந்த விட்டமின்ஸ், அந்த ப்ரோட்டீன்ஸ், அந்த பர்டிகுலர் கலோரிஸை வந்து நம்ம எவ்ரிடே கன்சியூம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட்ஸ்லேருந்து அதை எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் ஜீரோ சைஸ் அப்படின்னும் போது அது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர் தான் இல்லையா. ஒரு 32 இயர்ஸில் வந்து நம்ம 18 இயரோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரை பண்ணுறதுங்கிறது வந்து அகெயின்ஸ்ட் நேச்சர். அந்த ஏஜுக்கு அந்த ஹைட்டுக்கு தட் பர்டிகுலர் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸ் லெவல் இருக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. பிகாஸ் ஃபிட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒல்லியா இருக்கிறத விட நம்ம ஹெல்தியா இருக்கணும் இல்லையா. டெஃபினெட்லி எங்களுக்கு காலர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ஒரு क्वेश्चन வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்ன சார்? சிவராஜ் சார். சிவராஜ், உங்க क्वेश्चन கேளுங்க சார். யா சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து ஆயிலி ஃபேஸா இருக்குங்க சார். அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் இருக்குங்க சார் மூக்குல. ஓகே. அப்புறம் இப்போ வந்து அன்வான்டட் ஹேர்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொன்னீங்க. யா சார். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ தாடி பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்குதுங்க. அது வந்து ஃபுல்லா வர வைக்க முடியுங்களா? இப்போ பண்ண முடியும் சார். இப்போ எப்படி பெண்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் இருக்கோ அதே மாதிரி டிஃபிஷியன்ட் ஆஃப் ஹார்மோன் மேல்ஸ்க்கு வந்துட்டு மீசை இல்ல தாடி வந்து வளராம இருக்கிறது அதையும் வந்து அக்கிபஞ்சர்ல சரி பண்ண முடியும். இது வந்து எவ்வளவு நாள் மேம் இந்த ட்ரீட்மெண்ட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன் சார். பேசிக்கா மேம் நான் இந்த क्वेश्चन எதுக்கு கேட்டேன்னா, எந்த ஒரு பேஷண்ட்டுமே ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே பிசிக்கல் ப்ராப்ளம், ஐ மீன் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னா அவங்க கரெக்டா வெயிட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி பியூட்டில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இமிடியேட்டா சேஞ்சஸ் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் போன பண்ணலாம். நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட் கியூர் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான பார்வை இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு நாள் மேக்ஸிமம், என்னென்ன ப்ராப்ளத்துக்கு அதிக டைம் எடுக்கும், என்னென்ன ப்ராப்ளம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி குணப்படுத்தலாம்? பேசிக்கா நம்ம பாடியில வந்து மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு, மைனர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். பேசிக்காவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அடிஷனலா காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த க்ரானிசிட்டி ஆஃப் தி கம்ப்ளைண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம பேசிக்கா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்மெட்டிக் பண்ணிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பிகாஸ் அவங்க ரெகுலரா வர வேண்டியது இல்லை. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக் மாதிரி வந்து அவங்க செஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். வித்தின் ஒரு 7 to 10 செஷன்ஸ் வந்து அவங்க டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ரிமார்க்கபிளா தெரியும். அடுத்தவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். சூப்பர் மேம். ஒரு காலர் வெயிட் பண்றாங்க क्वेश्चनோட. வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க நேம் சார்? மணப்பாறையில மணியரசு பேசுறேன் சார். என்னங்க சார், ஸ்லோவா பேசுங்க சார். மணப்பாறையில இருந்து மணியரசு பேசுறேன். பேசுங்க சார். யா சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஒய்ஃபை காலில் வெடிப்பு இருக்கு மேடம், அக்குபஞ்சர்ல தீர்வு இருக்குங்களா? கிராக்ஸ் வந்து சரி பண்ண முடியும் சார். அது வந்து பித்த பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதீத பித்தம் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், அதை வந்து சரி பண்ணலாம். அது வந்து கால் பிளாடர் எனர்ஜி லெவலோட ரிலேட் ஆகிற ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அந்த எனர்ஜி லெவல் பேலன்ஸ் ஆகும்போது நம்ம நார்மலாக ட்ரீட் பண்ணுறோம் இல்லைங்களா அக்கிபஞ்சருக்கு, அந்த பேஷண்ட்ஸ்க்கே வந்து கிராக் கியூர் ஆகிடும். கிராக்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக பண்ணலனா கூட ரிசல்ட் இருக்கும். ஓகே மேம்.
ஒன் மோர் காலர், ஒன் மோர் கொஸ்டின். வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க நேம் என்ன? டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். உங்க நேம் என்ன மேம்? வணக்கம் சார், என் பேர் அனிதா சார். எங்க இருந்து பேசுறீங்க அனிதா? நான் பேசலாம் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் என்ன மேடம் கிட்ட சொல்லுங்க. எனக்கு 1 இயரா பின்னால மண்டை கொடச்சலாம் இருக்கு. ஃபுல் ஹேர் ஃபால்ஸ் ஆகுதுங்க. அதனால ஃபுல் முடி ஃபுல் கொட்டிட்டே இருக்குங்க. நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய கொட்டிட்டே இருக்கு மேம். ஓகே, அது என்ன பண்ணலாம் கேட்கலாம். சோ ஹேர் ஃபாலிங் இருக்கு உங்களுக்கு? ஃபுல் மேடம் 1 இயரா ஃபுல் பின்னால ஃபுல் வரமா ஹீட் ஆகும் மண்டை. ஓகே, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல் அப்படியே இருந்தது. நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன். மண்டையில ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. ஆனா ஹேர் ஃபுல் ஃபால் ஆயிட்டே இருக்கு மேம். நார்மல் ஹேர் ஃபாலிங் இருக்காமா இல்ல ஒரு பர்టిక్యులர் பேட்ச் மாதிரி இடங்கள்ல மட்டும் ஹேர் ஃபாலிங் இருக்கா? பேட்ச் இல்ல மேடம், ஃபுல் ஏரியாவே அப்படியே ஃபுல் முடி தலைச்சீவனா நிறைய வந்துட்டே இருக்குங்க. பர்టిక్యులர் எந்த பிளேஸ் இல்லங்க. ரூட்டோட ஹேர்ஸ் வந்து கொட்டுது உங்களுக்கு இல்லையா? ஆமாங்க மேம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குமா இந்த பீரியட்? இப்போ 1 இயரா இருக்கு மேம். ஓகே, இத சரி பண்ணிடலாமா? நீங்க வந்து ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் இல்ல ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வந்து நீங்க கான்டாக்ட் பண்றது பெட்டர் ஃபார் ஹேர் ஃபாலிங். ஓகே மேம். இப்போ மோஸ்ட்லி அக்யூபஞ்சர் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாடி வர ஆட்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளம், பியூட்டி ப்ராப்ளம்ஸ்க்காக அதிகமாக வராங்க? ஒபசிட்டி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நிறைய வராங்க. அண்ட் ரிசல்ட் கூட அவங்க வந்து பெட்டராக பார்ப்பாங்க. ஓகே. பிகாஸ் இப்போ ஜிம்மிங் இல்லை அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குறையிறது வந்து இங்கே கொஞ்சம் ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கிறதுனால தே ப்ரிஃபர். அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் விட்டில்கோ கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, லைக் ஒயிட் பேட்ச். ஹைப்பர்னும் போது பிளாக்காக இருக்கும் பேட்சஸ், இதில் வந்து ஒயிட் பேட்சஸ் இருக்கும். ஃபார் தட் கம்ப்ளைண்ட். அண்ட் இனி ஒரு அல்சர் வூண்ட் மாதிரி க்ரானிக்காக இருக்கிற வூண்ட்ஸ், அதனால வரக்கூடிய பாதிப்புகள், பிம்பிள் கம்ப்ளைண்ட், ஹேர் ஃபாலிங் வந்து அதிகம் இருக்கிறதுல அதிகமான பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஹேர் ஃபாலிங். அதுலயும் மென்ஸ் வந்து அதிகம். ஒரு காலர் காத்திருக்காங்க தன்னோட क्वेश्चनக்காக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க நேம் என்ன மேம்? நான் சங்கீதா, திருவாரூர்ல பேசுறேன். கேளுங்க உங்க கேள்வி மேம் கிட்ட. மேம் வந்து என்னோட ஃபேஸ் கலர் மட்டும் டார்க்கா இருக்கு, பட் பாடி கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் அதிகமா இருக்குமா? அது சார்ஜஸ் பத்தி சொல்லுங்க மேம். டெஃபினெட்லி. இப்போ நீங்க காம்ப்ளெக்ஷன் கம்ப்ளைண்ட்னு சொல்லும்போது நம்மளோட நேச்சர் காம்ப்ளெக்ஷன் ஒரு லெவல் இருக்கும். ஃபார் தட் லெவல் வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையாக்குறோங்கிறது கான்செப்ட் கிடையாது. நம்மளோட அந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்ஷன் வந்து திரும்ப ரீகெயின் பண்ண முடியும். அண்ட் ஃபார் திஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபார் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் தான் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். பட் இப்போ இந்தியாவில் வந்து இதை நம்ம ரொம்ப நார்மல் அஃபோர்டபிலிட்டியில் கூட பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எனிபடி கேன் ஹேவ் திஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே மேம். பேசிக் நீட்ஸ், ஃபுட், க்ளோத்ஸ், ஷெல்டர்னுவாங்க. அதில் பியூட்டியை ஆட் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்னல் பியூட்டியும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் பியூட்டியும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஆப்பிள் a day keeps the doctor away அப்படின்வாங்க. இஃப் த டாக்டர் இஸ் அ லேடி கீப்ஸ் த ஆப்பிள் அவேன்வாங்க. பட் ஒரு லேடி டாக்டரே வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பத்தி இந்த அளவுக்கு எல்லா அழகு சிகிச்சை முறையிலும் இது அடங்கி இருக்கு. இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்கள் டீம் எல்லார் சார்பாக உங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மீட் வித். தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், எவ்வளோ மெத்தட் இருக்கு ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம பியூட்டியை சம்பந்தமா. பட் இந்த அக்குபஞ்சர் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா எப்படி ஒரு சாதாரணவங்க கூட அழகாகலாம், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இது எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம, ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லாம ஒரு நம்ம அழகை மெயின்டைன் பண்ண வைக்கிறது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் செக்மெண்ட்டோட மீண்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கல. உங்களை வந்து மீட் பண்ணிட்டேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன்ராஜ். தேங்க்யூ.